கொய்யா. இல்லை ரகசியம். மணிமேகலை என்ற ஒரு சிறிய கிராம பெண். அவள் எப்போதும் உடல் நலனில் ஆர்வம் கொண்டவர். ஒரு நாள் அவளுடைய பாட்டி அவளிடம் சொன்னாள், மணி வெறும் வயிற்றில் 3 நாட்கள் கொய்யா இலை சாப்பிட்டால் உடல் நச்சுகள் வெளியேறி வயிற்று நலமாயிருக்கும். மணிமேகலை இதை ஆர்வமாக கேட்டாள். மறுநாள் காலையில் பனி துளிகள் இன்னும் புள்ளிருக்கும் நேரம் அவள் தோட்டத்தில் இருந்து பச்சை கொய்யா இலைகளை எடுத்தாள். 3 இலைகளை நன்றாக கழுவி மெதுவாக மென்று விழுங்கினாள். முதல் நாள் அவளுக்கு சற்று விசித்திரமாக இருந்தது. வாயில் புளிப்பு சுவை, சிறிய கசப்பு. ஆனாலும் பாட்டியின் வார்த்தையை நம்பி அவள் 3 நாட்கள் தொடர்ந்தார். 3ஆம் நாள் முடிந்த போது அவர் உடம்பு இலகுவாக இருந்தது. முகத்தில் ஒளி தெரிந்தது. அவளுக்கு எப்போதும் இருந்த வயிற்று பிரச்சனை மெல்ல குறைந்து விட்டது. அவள் பாட்டியிடம் சென்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள். மணிமேகலை இதை ஆர்வமாக கேட்டாள். ஒரு நாள் காலையில் பனித்துளிகளில் பனியிருக்கும் நேரம் அவள் தோட்டத்தில் இருந்து பச்சை கொய்யா. மணிமேகலை இதை ஆர்வமாக கேட்டாள். மறுநாள் காலையில் பனி துளிகள் இன்னும் உள்ளிருக்கும் நேரம் அவள் தோட்டத்தில் இருந்து பச்சை கொய்யா இலைகளை எடுத்தாள். 3 இலைகளை நன்றாக கழுவி மெதுவாக மென்று விழுங்கினாள். பாட்டி சிரித்துக் கொண்டு சொன்னாள். பாட்டி சிரித்துக் கொண்டு சொன்னாள், அது மந்திரம் இல்லை மணி, இயற்கையின் சக்திதான். நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க. அந்த நாள் முதல் மணிமேகலை ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் கொய்யா இலை சாப்பிடும் பழக்கம் வைத்துக் கொண்டார். அவளது தோழிகளுக்கும் இதை சொல்லி வெறும் வயிற்றில் இயற்கையை நம்புங்க என்ற பாடத்தை பரப்பினார். மணிமேகலை இதை ஆர்வமாக கேட்டான். மணநாள் காலையில் பனித்துளிகள் இரு பனிக்கிருக்கும் நேரம் அவள் தோட்டத்தில் இருந்து பச்சை கொய்யா இலைகளை எடுத்தாள். முகங்களை நன்றாக கழுவி மெதுவாக மென்று விழுங்கினாள். கொய்யா இலை ரகசியம். மணிமேகலை என்ற ஒரு சிறிய கிராம பெண். அவள் இப்போதும் உடல் நலனில் ஆர்வம் கொண்டவள். ஒரு நாள் அவளுடைய பாட்டி அவளிடம் சொன்னாள், மணி வெறும் வயிற்றில் 3 நாட்கள் கொய்யா இலை சாப்பிட்டால் உடல் நச்சுகள் வெளியேறி வயிற்று நலமாயிருக்கும். மணிமேகலை இதை ஆர்வமாக கேட்டாள். மறுநாள் காலையில் பனித்துளிகள் இன்னும் புலில் இன்னும் புல் நேரம் அவள் தோட்டத்தில் இருந்து பச்சை கொய்யா இலைகளை எடுத்தாள். 3 இலைகளை நன்றாக கழுவி விழுங்கினாள். முதல் நாள் அவளுக்கு சற்று விசித்திரமாக இருந்தது. வாயில் புளிப்பு சுவை, சிறிய கசப்பு. ஆனாலும் பாட்டியின் வார்த்தையை நம்பி அவள் 3 நாட்கள் தொடர்ந்தாள். நாள் முடிந்த போது அவள் உடம்பு இலகுவாக இருந்தது. முகத்தில் ஒளி தெரிந்தது. அவளுக்கு எப்போதும் இருந்த வயிற்று பிரச்சனை குறைந்து விட்டது. அவள் பாட்டியிடம் சென்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள், பாட்டி உன்னுடைய மந்திரம் வேலை செய்தது. பாட்டி சிரித்துக் கொண்டு சொன்னாள், அது மந்திரம் இல்லை மணி, இயற்கையின் சக்திதான். தம முன்னோர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க. அந்த நாள் முதல் மணிமேகலை ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் கொய்யா இலை சாப்பிடும் பழக்கம் வைத்துக் கொண்டாள். அவளது தோழிகளுக்கும் இதை சொல்லி வெறும் வயிற்றில் இயற்கையை நம்புங்கள் என்ற பாடத்தை பரப்பினாள்.
கொய்யா. கீழே ரகசியம். மணிமேகலை என்ற ஒரு சிறிய கிராம பெண். அவள் எப்போதும் உடல் நலனில் ஆர்வம் கொண்டவர். ஒரு நாள் அவளுடைய பாட்டி அவளிடம் சொன்னாள், மணி வெறும் வயிற்றில் 3 நாட்கள் கொய்யா இலை சாப்பிட்டால் உடல் நச்சுகள் வெளியேறி வயிற்று நலமாயிருக்கும். மணிமேகலை இதை ஆர்வமாக கேட்டாள். மறுநாள் காலையில் பனித்துளிகள் இன்னும் புள்ளிருக்கும் நேரம் அவள் தோட்டத்தில் இருந்து பச்சை கொய்யா இலைகளை எடுத்தாள். 3 இலைகளை நன்றாக கழுவி மெதுவாக மென்று விழுங்கினாள். முதல் நாள் அவளுக்கு சற்று விசித்திரமாக இருந்தது. வாயில் புளிப்பு சுவை சிறிய கசப்பு. ஆனாலும் பாட்டியின் வார்த்தையை நம்பி அவள் 3 நாட்கள் தொடர்ந்தார். 3ஆம் நாள் முடிந்த போது அவர் உடம்பு இலகுவாக இருந்தது. முகத்தில் ஒளி தெரிந்தது. அவளுக்கு எப்போதும் இருந்த வயிற்று பிரச்சனை மெல்ல குறைந்து விட்டது. அவள் பாட்டியிடம் சென்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள். மணிமேகலை இதை ஆர்வமாக கேட்டாள். ஒரு நாள் காலையில் மணித்துளிகளில் பனியிருக்கும் நேரம் அவள் தோட்டத்தில் இருந்து பச்சை கொய்யா. மணிமேகலை இதை ஆர்வமாக கேட்டாள். மறுநாள் காலையில் பனித்துளிகள் இன்னும் உள்ளிருக்கும் நேரம் அவள் தோட்டத்தில் இருந்து பச்சை கொய்யா இலைகளை எடுத்தாள். 3 இலைகளை நன்றாக கழுவி மெதுவாக மென்று விழுங்கினாள். பாட்டி சிரித்துக் கொண்டு சொன்னாள். பாட்டி சிரித்துக் கொண்டு சொன்னாள், அது மந்திரமில்லை மணி, இயற்கையின் சக்திதான். நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க. அந்த நாள் முதல் மணிமேகலை ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் கொய்யா இலை சாப்பிடும் பழக்கம் வைத்துக் கொண்டார். அவளது தோழிகளுக்கும் இதை சொல்லி வெறும் வயிற்றில் இயற்கையை நம்புங்கு என்ற பாடத்தை பரப்பினார். மணிமேகலை இதை ஆர்வமாக கேட்டான். மணலாள் காலையில் பனித்துளிகள் இரு பனிக்கிருக்கும் நேரம் அவள் தோட்டத்தில் இருந்து பச்சை கொய்யா இலைகளை எடுத்தாள். முகங்களை நன்றாக கழுவி மெதுவாக மென்று விழுங்கினாள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.